அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். போச்சு என் பொருள் ஃபுல்லா போச்சு. போச்சே போச்சே என்ன ஒண்ணுமே என் பொருள்லாம் போச்சு. அட்டுடைய முட்டாங்க உடச்சு தாண்டிட்டாங்க. எனக்கு போச்சு எல்லாம். கைது எதையுமே காணா. அம்முட்டி ரேஷன் கார்டு காணா, ஆதார் அட்டை காணா, எல்லாமே போச்சு. தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் பிரபலமான காமெடி நடிகராக வலம் வந்த கஞ்சா கருப்புவுக்கு தற்போது ஒரு சில படங்கள் மட்டுமே கைவசம் உள்ளது. என்னதான் படங்களில் நடித்திருந்தாலும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகுதான் கஞ்சா கருப்புவுக்கு மவுசு எகிரியது. இந்த நிலையில் வாடகை பாக்கி கொடுக்காமல் கொலை மிரட்டல் விடுத்ததாக கஞ்சா கருப்பு மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நடிகர் கஞ்சா கருப்பு வளசரவாக்கம் கிருஷ்ணா நகரில் 3 BHK வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தார். 5 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த வீட்டிற்கு வாடகைக்கு வந்த கஞ்சா கருப்பு கடந்த 2 ஆண்டுகளாக வாடகை தொகையை சரியாக செலுத்தாமல் பாக்கி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. சுமார் 2 லட்சம் வரை பாக்கி இருந்த நிலையில் சொந்த ஊருக்கு சென்றிருந்த கஞ்சா கருப்புவை தொடர்பு கொண்ட வீட்டு உரிமையாளர் ரமேஷ் வாடகையை கொடுக்குமாறு கேட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் செல்போனிலேயே கஞ்சா கருப்பு கொலை மிரட்டல் விடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வாடகைக்கு விட்ட வீட்டை தகாத முறையில் லாட்ஜ் போல பயன்படுத்தி வந்ததாக கஞ்சா கருப்பு மீது புகார் சொல்லப்படுகிறது. கொலை மிரட்டலை கேட்டு டென்ஷனான வீட்டு உரிமையாளர் ரமேஷ் பூட்டை உடைத்து உள்ளே சென்றதோடு கஞ்சா கருப்புவின் உடைமைகளை அள்ளி ஒரு அறையில் போட்டுவிட்டு வேறொருவருக்கு வாடகை பேசி பெயிண்டிங் வேலையே தொடங்கியதாக கூறப்படுகிறது. இதனிடையே ஊரில் இருந்து சென்னைக்கு வந்த கஞ்சா கருப்பு தன்னிடமிருந்த சாவியை வைத்து வீட்டை திறந்து பார்க்க கடைசி வரை திறக்கவே முடியாமல் 2 மணி நேரம் வீட்டுக்கு வெளியவே அமர்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனை அடுத்து காவல் நிலையத்தை நாடிய கஞ்சா கருப்புவை அழைத்து கொண்டு போலீசார் அந்த வீட்டிற்கு சென்றனர். வீட்டுக்குள் சென்றதும் பதறி போன கஞ்சா கருப்பு தனது உடைமைகளை நாசம் செய்திருப்பதாக கதறி புலம்பினார். அத்தோடு தனது கலைமாமணி விருதுகளை காணவில்லை என புதிய புகாரை முன்வைத்த கஞ்சா கருப்பு ஐயோ போச்சே என புலம்பி தள்ளினார். போச்சு என் பொருள் ஃபுல்லா போச்சு. போச்சே போச்சே என்ன ஒண்ணுமே என் பொருள்லாம் போச்சு. அட்டுடைய முட்டாங்க உடச்சு தாண்டிட்டாங்க. என்ன சார் அமுதி உடச்சு போட்டு இதுதான் கலைமாமணி எவ்வளோ காணா சார். 2 வாரம் முன்பு கூட 40,000 வாடகை பாக்கியை செலுத்திய நிலையில் அத்துமீறி ஆளில்லாத நேரம் பார்த்து வீட்டிற்குள் புகுந்து தனது விருதுகளை திருடிவிட்டதாக கஞ்சா கருப்பு கதறினார். போச்சு என் பொருள்லாம் போச்சு. அட்டுடைய முட்டாங்க உடச்சு தாண்டிட்டாங்க. எனக்கு போச்சு எல்லாம். கைது எதையுமே காணா. அம்முட்டி ரேஷன் கார்டு காணா, ஆதார் அட்டை காணா, எல்லாமே போச்சு. பணத்தை காணாமே. பணத்தை காணா உள்ள வச்சிருந்த கலைமாமணி அவார்டு 2 அவார்டு ஸ்டாலின் கலைஞரையா கொடுத்தது 2யுமே தூக்கிட்டாங்க. கஞ்சா கருப்புவை சமாதானப்படுத்துவதற்குள் ஒரு வழியான போலீசார் அவர் தரப்பு புகாரை பெற்றுக்கொண்டு வீட்டு உரிமையாளர் ரமேஷ் மற்றும் கஞ்சா கருப்புவை விசாரணைக்கு அழைத்தனர். இதனையடுத்து இருவரும் சமரசம் அடைந்த நிலையில் 3 மாதத்தில் வீட்டை காலி செய்வதாகவும் தான் வாங்கிய விருதுகள் எதுவும் திருட்டு போகவில்லை என்றும் காவல்துறையிடம் கஞ்சா கருப்பு தெரிவித்துவிட்டு சென்றார். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.